உங்கள் ஆதார் கார்டில் ஈஸியாக நீங்கள் அட்ரஸை வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணலாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த ஆதார் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை கேட்கும். ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் எஸ்எம்எஸ் கேட்கும். இதில் போயிட்டு அகைன் நீங்கள் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தோன்னா இனிஷியேட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கொடுத்து உங்கள் ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஐயை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ஸ்கேன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா பின் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பின் நம்பரை வந்து பார்த்தா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பின்னில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே இந்த ஆப் மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மை ஆதார் அப்டேட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் அப்டேட்னு. இதில் போயிட்டு தாங்க உங்களுக்கான அட்ரஸ் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து பார்த்தா நீங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸிங் யுவர் டாக்குமெண்ட் அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 75 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். இப்போ அதுக்கடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சில டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, இபி பில் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட்னு. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ஸை சைட் பண்ணிவிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேன் டாக்குமெண்ட் அல்லது அப்லோட் டாக்குமெண்ட். ஸ்கேன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அல்லது ஃபோனில் கேலரியில் இருக்குது அப்படின்னா செலக்ட் ஃபைல் டு அப்லோடு கொடுத்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபில் டீட்டெயில்ஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கான புதிய அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட் அட்ரஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நியூ அட்ரஸில் போயிட்டு உங்களுக்கான இப்போ புதிய அட்ரஸ் என்னவோ அதை இங்கிலீஷில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கும். ட்ரான்ஸ்லேட் தப்பாகுது அப்படின்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் சரியாக வந்து பார்த்தா எடிட் பண்ணிக்கோங்க. சிலமே கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ஃபேஸ் ஆதென்டிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து பார்த்தா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. 75 ரூபா பேமெண்ட் பண்ணணும். கன்ஃபார்ம் அண்ட் பே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டாவே நீங்கள் வந்து நேம் கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்ரூவல் கொடுத்துறாங்க அப்படின்னா நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும்.